நாட்டில் என்னுடைய ராஜ்யம் படத்திலிருந்து பார்த்தேன். பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் வைத்து குடிச்சுக்கிட்டு இருக்க காலத்திலே நான் தைரியமாக இந்த பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிறந்தநாள் நான் கொண்டாடலாம் சொல்லி இப்ப சமீபமாக 2007 தான் கொண்டாட ஆரம்பிச்சேன். இலங்கை தமிழருக்காக நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன். நான் கட்சி தோழரும் இல்லை, நீங்க கொண்டாடணும் போது அப்படி நான் கொண்டாடணுங்கிறது இல்ல. எனக்கு சால்வ போடுறதோ மாலை போடுறதோ அது தேவை கிடையாது. என்னை நம்பி இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும் நான் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சேன். அதாவது சொல்லுவாங்க, கபடம் இல்லாதவன் பாக்கியசாலின் பைபிள்ல சொல்லு. நான் பாக்கியமா இருக்கிறேன், சிலர் பாக்கியசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் நல்லா 2 பிள்ளையோட சௌரியமா இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். இவ்வளவு பிரச்சனை எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குதுன்னா அது சும்மாவா? அதுதான் தெய்வம். எனக்கு என்னைக்கோ கிடைச்சிருக்குன்னு எல்லாருமே பேசலாம், கிடைக்க விட மாட்டாங்க. எப்படியோ ஒருவேளை எப்படிதான் இந்த திருச்சபைக்கு தெரிஞ்சு விட்டாங்களா இல்ல விடலையா இல்ல அவரை மீறி வந்துருச்சா எனக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா, உண்மையிலே இந்த டாக்டர் பட்டம் நான் ஏன் இந்த உதவிகளை பண்ண என் மக்களுக்காக, என் தோழர்களுக்காக, என் தொண்டர்களுக்காக இது பத்தி ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இந்த 10,000 ரூபாய் பெண்கள் இந்த நாட்டின் கண்களுக்கு திட்டத்தை நான் பண்ண. அப்ப எல்லாரும் பண்ண விட, நீங்க கூட பிறந்த நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு போடணும் போது ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு 10,000 ரூபாய் பண்ணலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, அந்த திட்டத்துக்கு 30,000 ரூபாய் போடுனாங்க. எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா, எங்கயா இவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவுறாங்க இல்ல பெண்களுக்கு எங்க உதவுறாங்க நீங்க நினைக்கணும் மக்களை. இதை பேசினால் விஜயகாந்த் குற்றவாளி எங்கிருந்து எங்கு பேசி அரசியல் பேசுறாங்க. அரசியல் பேசுற உண்மையே பேசுறேன். எல்லா மதத்திலையும், கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் போதிக்கிறது என்ன, அன்பு ஒண்ணுதான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். நான் போன தடவை கூட ரம்ஜானுக்கு போயிருக்கும் போது சொன்னேன், கூடாரங்கள் வேற வேறையாக இருந்தாலும் இதயங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படி ஆக நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லி இருக்கு, எல்லாம் மூணுலயுமே அன்பு, கருணை, பண்பு, மனிதநேயத்துக்கு தானே எனக்கு அவார்டு கொடுத்து. நான் சிறந்த நடிகனுக்கு ஒன்றும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம். ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. பக்ரீத்தில் நான் வந்து ஏன் ₹1,00,000 நீங்க கறி வாங்கி கொடுத்து ஒளிமுகமது பேட்டையில் நடத்தினா என்ன, அதற்கு காரணம் நபிகளாக சொன்னாரு, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொன்னார், நீ களைப்பாக இருந்திருந்தா என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இளைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இளைப்பா இருக்கிறேன், இழப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்றேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இலவசங்கிற பேர்ல ஏதோ கொடுத்து மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல சரி, விஜயகாந்தன் யோகியனா, விஜயகாந்தன் கம்ப்யூட்டர் கொடுக்கறானே, கம்ப்யூட்டர் கொடுக்கிறேன் ஏன் அதாவது முடியாதவர்களுக்கு அறிவு பசை ஏற்படுத்தி அதன் மூலமாக தொழிலை கத்துக்குங்க அப்படிங்கறத நான் சரி. ஆக இதை தப்பும்பாங்க, விஜயகாந்த் எப்படி வரக்கூடாது. ஆக இதுல பிடிவாதம் இருந்தாலும் நான் சொல்லுவேன், கள்ளழகருங்கிற படத்துல அதாவது சொல்லுவாங்க, பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலதுகை கொடுக்கிற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன், கள்ளழகர் படத்துல சொன்னேன், வலதுகை எடுத்து கொடுக்கிற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான், நான் இடதுகையில் எடுத்து கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது, சால சிறந்தது. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணி பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அணுகுணவா அனுபவிச்சிருக்கிறேன். வீடு கட்டணும்னு நான் நினைப்பேன், வீடு கட்ட விட மாட்டாங்க. வருமான வரி சோதனை பண்ணுவாங்க, இருக்கட்டும், ஆனா வீடு கட்டணும் போல பணம் எடுத்துட்டு போகணும். ஏன், நான் நல்லா இருக்கணுங்கிறதுல, என்னை நம்பி வரங்க நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான். அதற்கு உண்டான வீடு இல்லையா, அந்த வீடு கட்டணுங்கிறக்கா எவ்வளவு போராடிருக்கேன். மனைவி கிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆக இதைத்தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கத்துக் கொடுத்தவர் யார், என்னுடைய குருநாதர் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆக நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நல்லதே கத்துக்கிறேன். என்னையே செத்த 6க்கு 3 என்ன கொண்டு போற, காசு பணத்தை கொண்டு போறியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து அந்த காசை கொண்டு போறீங்களா, இல்ல காசுல தான் எரிக்க போறீங்களா? சந்தன கட்டையால எரிக்கலாம், காசு இல்ல. காசு இல்லாத என்ன பண்ணுவீங்க?
இல்ல புதைப்பாங்க. ஃபாரின்ல கூட என்ன பண்ண, நீளம் 6க்கு 3 அதே வருஷம் குத்த வச்சு வைக்கிறான். இப்படி சும்மா 2 அடி போகுது, இதுக்குள்ள சொருங்க 3 அடிக்குள்ள. அதுக்கு கூட இடம் இல்லையே, அப்புறம் எதற்கு உங்களுக்கு காசு பணம்?